மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 6 கிரேட் 6. இறந்த காலம். இறந்த காலம். மாணவர்களே, இன்று நாங்கள் இறந்த காலத்தை பற்றி மீண்டும் பார்ப்போம். Dear students, today we shall have a look again at the past tense. மாணவர்களே, பின்வரும் வினைகளை கவனியுங்கள். அன்றைக்கு சிறுவர்கள் பூங்காவுக்கு போனார்கள். போ. அங்கே ஒரு பக்கத்தில் அன்பரசி ஊஞ்சல் ஆடினாள். ஆடு. அன்றைக்கு சிறுவர்கள் பூங்காவுக்கு போனார்கள். போ. அங்கே ஒரு பக்கத்தில் அன்பரசி ஊஞ்சல் ஆடினாள். ஆடு. பூங்காவின் இன்னொரு பக்கத்தில் சிலர் மணலில் விளையாடினார்கள். விளையாடு. அப்பொழுது வாணி கயிறு தாண்டினாள். தாண்டு. பூங்காவின் இன்னொரு பக்கத்தில் சிலர் மணலில் விளையாடினார்கள். விளையாடு. அப்பொழுது வாணி கயிறு தாண்டினாள். தாண்டு. ஒரு பக்கத்தில் தேவனும் அஞ்சலியும் மிதிவண்டியை ஓட்டினார்கள். ஓட்டு. சிறுவர்கள் மிகவும் இன்பமாய் பொழுது போக்கினார்கள். போக்கு. ஒரு பக்கத்தில் தேவனும் அஞ்சலியும் மிதிவண்டியை ஓட்டினார்கள். ஓட்டு. சிறுவர்கள் மிகவும் இன்பமாய் பொழுது போக்கினார்கள். போக்கு. இனி கோடிட்ட வினைகளை மீண்டும் பார்ப்போம். கவனியுங்கள். அன்றைக்கு சிறுவர்கள் பூங்காவுக்கு போனார்கள். போ. அன்றைக்கு சிறுவர்கள் பூங்காவுக்கு போனார்கள். போ. அன்பரசி ஊஞ்சல் ஆடினாள். ஆடு. அன்பரசி ஊஞ்சல் ஆடினாள். ஆடு. சிலர் மணலில் விளையாடினார்கள். விளையாடு. சிலர் மணலில் விளையாடினார்கள். விளையாடு. அப்பொழுது வாணி கயிறு தாண்டினாள். தாண்டு. அப்பொழுது வாணி கயிறு தாண்டினாள். தாண்டு. தேவனும் அஞ்சலியும் மிதிவண்டியை ஓட்டினார்கள். ஓட்டு. தேவனும் அஞ்சலியும் மிதிவண்டியை ஓட்டினார்கள். ஓட்டு. சிறுவர்கள் மிகவும் இன்பமாய் பொழுது போக்கினார்கள். போக்கு. சிறுவர்கள் மிகவும் இன்பமாய் பொழுது போக்கினார்கள். போக்கு. மாணவர்களே, இனி ஒரு பயிற்சியை செய்வோம். வளைகோடுகளில் உள்ள வினைகளை
இறந்த காலத்தில் எழுதுக. வளைகோடுகளில் உள்ள வினைகளை இறந்த காலத்தில் எழுதுக. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? வளைகோடுகளில் உள்ள வினைகளை இறந்த காலத்தில் எழுத வேண்டும். சிறுவர்கள் மகிழ்ச்சியாய் கோடு விளையாடு. சிறுவர்கள் மகிழ்ச்சியாய் கோடு விளையாடு. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? விளையாடு இந்த வினைச்சொல்லை இறந்த காலத்தில் எழுத வேண்டும். இதோ விடை. சிறுவர்கள் மகிழ்ச்சியாய் விளையாடினார்கள். சிறுவர்கள் மகிழ்ச்சியாய் விளையாடினார்கள். அடுத்தது, ஓய்வு நேரத்தில் சிறுமி கயிறு கோடு தாண்டு. ஓய்வு நேரத்தில் சிறுமி கயிறு கோடு தாண்டு. மாணவர்களே, தாண்டு இந்த வினைச்சொல்லை இறந்த காலத்தில் எழுதுங்கள். எழுதிவிட்டீர்களா? இதோ விடையை பாருங்கள். ஓய்வு நேரத்தில் சிறுமி கயிறு தாண்டினாள். ஓய்வு நேரத்தில் சிறுமி கயிறு தாண்டினாள். அடுத்த சொற்றொடரை கவனியுங்கள். பிள்ளைகள் கடற்கரையில் பொழுது கோடு போக்கு. பிள்ளைகள் கடற்கரையில் பொழுது கோடு போக்கு. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? போக்கு இந்த வினைச்சொல்லை இறந்த காலத்தில் எழுத வேண்டும். இதோ விடை. பிள்ளைகள் கடற்கரையில் பொழுது போக்கினார்கள். பிள்ளைகள் கடற்கரையில் பொழுது போக்கினார்கள். அடுத்தது, என் தம்பி தெருவில் தன் மிதிவண்டியை கோடு ஓட்டு. என் தம்பி தெருவில் தன் மிதிவண்டியை கோடு ஓட்டு. மாணவர்களே, ஓட்டு இந்த வினைச்சொல்லை இறந்த காலத்தில் எழுதுங்கள். இதோ விடை. என் தம்பி தெருவில் தன் மிதிவண்டியை ஓட்டினான். என் தம்பி தெருவில் தன் மிதிவண்டியை ஓட்டினான். அடுத்த சொற்றொடரை கவனியுங்கள். மக்கள் பலர் பேரங்காடிக்கு கோடு போ. மக்கள் பலர் பேரங்காடிக்கு கோடு போ. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? போ இந்த வினைச்சொல்லை இறந்த காலத்தில் எழுத வேண்டும். இதோ விடை. மக்கள் பலர் பேரங்காடிக்கு போனார்கள். மக்கள் பலர் பேரங்காடிக்கு போனார்கள். Recap. மாணவர்களே, இன்று நாங்கள் இறந்த காலம் என்பதை பற்றி மீண்டும் பார்த்தோம். Dear students, today
we had a look again at the past tense. எடுத்துக்காட்டு சிறுவர்கள் போனார்கள். அவள் ஆடினாள். சிறுவன் ஓட்டினான். தினம் ஒரு சிந்தனை. Thought of the day. எல்லாரிடமும் மதிப்பு காட்டு. Respect everyone. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.